வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சுடிதாருக்கு இந்த பேக் சைடு நெக்கு வந்து உயரம் வந்து 4 இன்ச்சு, அகலம் வந்து 3 இன்ச்சு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். அது கட்டிங் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து பேக் சைடு வந்து நெக்கு அடித்து திருப்பிடலாம். இது நெக்கு வந்து டிசைன் சூப்பராக இருக்கும், ரெடிமேடில் வர்றது மாதிரி இருக்கும். இது வந்து ஓப்பன் வராது, ஓப்பன் இல்லாமல் நம்ம அம்பர்லா டாப் தைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். நீங்கள் 10 நிமிஷத்துக்கு வீடியோ கேட்டிருக்கீங்க, அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். எக்ஸ்பீரியன்ஸானவங்க வந்து ஈஸியான முறையில் நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ நெக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டு திருப்பி தைச்சிடலாம். இப்போ முன்னாடி நெக்கு வரையலாம். அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்படி வரைஞ்சிட்டு நம்ம வெத்தலை நெக்கு மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு திருப்பி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டரை அடையாளப்படுத்திட்டு நான் 8 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். சென்டரை போட்டுக்கலாம். உள்பக்கம் இப்போ நான் வரைகிற மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. 3 இன்ச்சு, அடுத்து வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைவாக ஒரு 3 வளைவு போட்டிருக்கேன் நான். இப்போ அந்த கழுத்துலேயே அப்படியே தைச்சிட்டு வந்துட்டு சென்டரில் நிப்பாட்டிட்டு அந்த வளைவு நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அது மேலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. இதுக்கு கீழே கட் பண்ண வேணாம், கட் பண்ணாமல் அந்த வளைவு மேலேயே தைச்சிட்டு வந்துடலாம். அது லைட் கலர்னால உங்களுக்கு சரியாக அந்த டார்க்காக வளைவு தெரியல. ஆனால் நான் நல்லா டார்க்காக தான் வரைஞ்சிருக்கேன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்படியே திருப்பி அந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வளைவாக தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வந்துட்டு சென்டரில் நிப்பாட்டிட அப்படியே அந்த பக்கம் நம்ம கொண்டு போயிடலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சில் பாதி தையல் போட்டிங்கன்னா போதும், ரொம்ப தையல் போட தேவையில்லை. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு கத்திரிக்கோள் உள்ளே போய் வர அளவு இருந்தால் போதும், ரொம்ப கேப் விட தேவையில்லை. இந்த வளைவு வந்து கரெக்டான முறையில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு கேன்வாஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் நினைக்கலாம் கேன்வாஸ் இல்லாமல் இது பிரிஞ்சிடாதா அப்படிலாம் நினைக்கலாம். நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து உங்களுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிரியாது. இது காட்டன் சுடிதார் தான், ஆனால் இது செட்டு ட்ரெஸ்ஸு. இது தனியாக கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து பிளாக் கலர் பைப்பிங் வைக்கிறோம் நம்ம. இவங்க வந்து எப்படின்னா அதிலே வர பேண்ட்டு வேணாம், கான்ட்ராஸ்ட்டாக தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க. சரி, அதனால தான் பிளாக் கலர் பைப்பிங் வச்சு தைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். அந்த வளைவுலாம் கரெக்டாக எடுத்து விட்டு லைனிங் கிளாத் வெளியில் வராத அளவுக்கு நல்லா கையில் தேய்ச்சி விட்டு ஃபுல்லாக தைச்சிடலாம். இது நெக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் போடுறதுக்கு. ஒரு சைடு சால் போட்டு கூட போடலாம். இந்த மாதிரி நம்ம கீழே வரைக்கும் தைச்சிட்டு திருப்பிக்கலாம். இது ஃபுல்லாக பாருங்கள், ஆம்கோல் பைப்பிங் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில். கீழே பார்டர் எப்படி பண்ணுறது எல்லாம் இருக்கும். கீழே நிப்பாட்டிட அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து அந்த பக்கமும் தைச்சிடலாம். வெளியில் சுத்தமாக லைனிங் தெரியக்கூடாது, ஏன்னா லைனிங்கும் தெரியக்கூடாது, இந்த கிளாத் வந்து அங்கிட்டும் போகக்கூடாது. அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வச்சு தைச்சிருங்க. இந்த மாதிரி தைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அடிப்பக்கம் கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். தையல் மேலே போடுங்க. தையல் விட்டு தள்ளி அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துடக்கூடாது, நல்லா இருக்காது. அந்த தையல் மேலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். கீழே சென்டரில் போயிட்டு நிப்பாட்டிட்டு ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டு இப்போ கிராஸ் பீஸ் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ
இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக கிளாத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ மேலே வரைக்கும் நம்ம தைச்சி கொண்டு போயிடலாம். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு உருட்டி நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். நல்லா பிசுறு தெரியாமல் இறுக்கி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் தைக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் நம்ம நீட்டாக மடித்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரே மாதிரி பைப்பிங் கொடுங்க. ரொம்ப ஒரு இடத்துல பட்டையாக ஒரு இடத்துல சன்னமாக அப்படி கொடுக்காதீங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் பிரிச்சுட்டு தைச்சிருங்க. ஏன்னா சின்னது பெருசாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரே அளவாக தைச்சி பழகிக்குங்க. இப்போ இந்த மாதிரி சன்னமாக ஒரே மாதிரி நம்ம கொடுத்துடலாம். நான் த்ரெட்டே இல்லாமல் த்ரெட்டு கொடுத்த மாதிரி பைப்பிங் வச்சு பழகிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி பைப்பிங் பண்ணணுன்றதான் என்னோடய ஆசை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நம்ம பழக பழக அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு கஷ்டம்னு நினச்சி செய்யாதீங்க. கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும்னு நினச்சிட்டு செய்யுங்க. ஏன்னா முயற்சி பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. நிறையா பேர்த்துக்கு இந்த பைப்பிங் ஒன்று தான் பிரச்சனையாகவே இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம பைப்பிங் கீழே வரைக்கும் கொடுத்துடலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிடலாம். இப்போ அங்கிட்டும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ அங்கிட்டு நீங்கள் திருப்பிட்டு கீழேருந்து நீங்கள் கொடுத்துட்டு போகணும். நான் டக்குன்னு நான் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இதுவும் பொறுமையாக டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக கற்றுக்குங்க. இப்போ மேலே வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா எந்த ஒரு சுடிதாராக இருக்கட்டும், டிசைன் ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பைப்பிங் தாங்க. பைப்பிங் ஒன்று இருந்தால் போதும், நம்ம எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பைப்பிங் தான். டிசைன் ப்ளவுஸு, சுடிதாரு, இல்லை சாதாரண ஒரு சாரீ கலருக்கு ஒரு பைப்பிங் கொடுக்கணுன்னாலும் நம்ம பைப்பிங் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் டெய்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியான முறையில் கற்றுக்குங்க. இவங்களுக்கு இப்படி வரலைன்னா கிராஸ் பீஸ் ஓரத்தில் அடித்து விட்டுட்டு கூட பைப்பிங் பண்ணலாம். அதுவும் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நெக்கு. ஒரு இடத்துலையும் 3 இது மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ரோப்பு இந்த வளைவு 3, இந்த வளைவு 3, அதாவது 3 வளைவு இருக்குது பார்த்திங்களா, அது 3க்கும் நம்ம 3 தான் வைக்க போகிறோம். 3 இல்லைன்னா 4 கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே வச்சுட்டு தைப்போம். இது பைப்பிங்கில் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் அடியில் வேறு பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். ஏன்னா அப்படி மாற்றி மாற்றி நம்ம தைக்கிறப்ப வராது. 4 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி கீழே இருக்க வளைவுக்கும் 4 வச்சிடலாம். இது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மேலே இருக்க வளைவுக்கும் நம்ம வச்சிடலாம். 4 பீஸ் வைங்க, ரொம்ப வேணாம். ஏன்னா இது டிசைனே இப்படித்தான், கொஞ்சம் தள்ளி தள்ளி வரணுன்றது தான் இதோட டிசைனே நல்லாயிருக்கும் வித்தியாசமாக. இப்போ இந்த மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இப்படி வந்துடும். இப்போ ஒரு ஓரமாக தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டுட்டு கரெக்டாக அந்த நெக்கில் அந்த மேலேருந்து நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். மேல் பக்கம் இருந்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. சும்மா சாதாரண வேஸ்ட்டு கிளாத்தை அப்படியே அடியில் போட்டால் போதும். இங்கிட்டு நம்ம அப்புறமா மடித்து தைச்சிக்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அந்த 2 பைப்பிங்கும் சேர்த்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அடுத்து நம்ம அந்த நண்டுக்கல் திருப்பி நம்ம தைக்கிறப்ப அந்த பைப்பிங் ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. அந்த நம்ம ரோப்பு கொடுத்துருக்க எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல தைக்கணும். ரோப்பை தூக்கி விட்டுருங்க. அதே மாதிரி தைக்கிற பக்கம் எல்லா பக்கமும் அந்த ரோப்பை எடுத்து விட்டுட்டு பைப்பிங் உள்ளே நல்லா கொடுத்து தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோவா பைப்பிங் வச்சோன்னா பாசி வச்சோன்னா அடுத்து நமக்கு சரியாக வந்துடும்.
நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க, பிரியாத அளவுக்கு. செமையாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடிப்பக்கம் வந்து நம்ம அந்த பீஸ் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்டு மடித்து தைச்சிட்டு அடுத்து அமுக்கு தையல் போடலாம். அந்த பீஸ் எல்லாத்தையும் மடித்து விட்ருங்க. அடிப்பக்கம் நல்லா மடித்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே அமுக்கு தையல் போட்டுருங்க. அமுக்கு தையல் போடுறப்ப அந்த வந்து நம்ம ரோப் கொடுத்துருக்கோம்ல, அதை தூக்கி விட்டு தைச்சிட்டு வாங்க. திருப்பிட்டு இந்த பக்கமும் தைச்சிடலாம். முடிச்சுட்டு கீழெல்லாம் பார்டர்லாம் வச்சுட்டு நம்ம பாசி வச்சிடலாம். இதை வந்து ஒரு பக்கம் தட்டையாக இருக்க பாசி தான் நான் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ பட்டன் கூட வாங்கி எல்லாத்துக்கும் பட்டன் கூட வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.